தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். அமெரிக்க எம்என்சி நிறுவனமான ஐபிஎம்ல இருந்து தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட வேக்கன்சிஸோட ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஐபிஎம் எம்என்சி கம்பெனிக்கு யார் யார் அப்ளை பண்ணலாம், என்ன தகுதி, என்ன குவாலிஃபிகேஷனுங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணுங்கள். அதுலேயும் இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் அப்டேட்ஸை நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, ஸோ ஐபிஎம், இதை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது ஒரு அமெரிக்க எம்என்சி நிறுவனங்க. இதிலேருந்து தான் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்லேயே தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. என்ன போஸ்டிங் அப்படின்னு பாருங்கள், அசோசியேட் சிஸ்டம் இன்ஜினியர் போஸ்டிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் சென்னையில் வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இது இல்லாமல் தமிழ்நாட்டில் இன்னும் சில ரீஜியன்ஸில் அவங்க போஸ்டிங்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து இதற்கான ரெக்யர்டு எஜுகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பேச்சுலர் டிகிரி தாங்க. ஸோ பேச்சுலர் டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அந்த பேச்சுலர் டிகிரியும் கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பொறுத்தளவுக்கு ஒர்க் அரேஞ்ச்மெண்ட் வந்து ஹைப்ரிட்டில் தான் கொடுக்குறாங்க. சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஜாப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 3 நாள் உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமும், ஒரு 2 நாள் ஆஃபீஸும், இல்லைனா ஒரு 3 நாள் ஆஃபீஸும், ஒரு 2 நாள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி இருக்கும். எம்ப்ளாய்மெண்ட் டைப் பொறுத்தளவுக்கு ரெகுலர் எம்ப்ளாய்மெண்ட் தான், ஒரு என்ட்ரி லெவல் கெரியர் தான். அதனால் ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணலாம். ட்ராவல் ஏதாவது ரெக்யர்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ராவல் தேவையில்லை. அதே மாதிரி ஷிஃப்ட்டு வந்து ஜென்ரல் ஷிஃப்ட்டு தான், டே டைம் ஷிஃப்ட்டு தான், நைட் ஷிஃப்ட் கிடையாது. இப்போது அது கூடவே உங்களுக்கு தேவையான டெக்னிக்கல் அண்டு ப்ரொஃபஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமிங் உங்களுக்கு தெரியணுங்க. ஜாவா, C++, பைத்தானு, நோடு இதெல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு என்ட்ரி லெவல் ஆஃப் கேம்பஸ் ஹைரிங் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக உங்களோட கெரியரில் நீங்கள் எந்த ஒரு அரியரும் இல்லாமல் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி உங்களோட டிகிரி நீங்கள் எப்போ முடிச்சிருக்கணும் அப்படின்னா 2024 தான் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் என்னென்ன மாதிரி டிகிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடெக் முடித்தவங்க, எம்இ எம்டெக் முடித்தவங்க, எம்எஸ்சி முடித்தவங்க, எம்சிஏ முடித்தவங்க இதுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒன்று கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயோ இல்லை ஐடிலேயோ முடிச்சிருந்தா நீங்கள் இதுக்கு தாராளமாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில ப்ரிஃபரன்ஷியல் ஸ்கில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பேசிக்காக எல்லாருக்கும் கொடுக்கறது தான். உங்களுக்கு ஒரு வேளை ரிட்டன் அண்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் நல்லா தெரியும் அப்படின்னா அதுக்கும் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி உங்கள்கிட்ட அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கும் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கீழே பாருங்கள், யுவர் லைஃப் அட் ஐபிஎம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட லைஃப் ஐபிஎம்மில் எப்படி இருக்கும், உங்களோட கெரியர்ஸ் எப்படி க்ரோத் ஆகும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி அபவுட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஐபிஎம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த டீட்டெயில்ஸு. ஸோ அதுக்கப்புறம் அதர் ரெலவெண்ட் ஜாப் டீட்டெயில்ஸ் வேணாலும் நீங்கள் கீழே டச் பண்ணிங்க அப்படின்னா அதர் ரெலவெண்ட் ஜாப் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வரும். இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இந்த அப்ளை நவ் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, அப்ளை நவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே ஐபி இமிட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட்டுக்குள்ளே தான் போகும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு ஐபி இமிட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதில் உங்கள் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷனுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட பிஸ்னஸ் இமெயிலு, பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் எந்த கண்ட்ரி, இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் கொடுத்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து லாகின் பண்ணி அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜாப் பற்றி வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் கேளுங்கள்.